கூடிய சீக்கிரம் உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பா அம்மா கிட்ட நான் பேசுறேன். நீ சொன்ன அதே 8 மாசத்துக்குள்ள ஒரு நல்ல பையனா பார்த்து நான் ரெடி பண்றேன். வாமா, வாங்க மாப்பிள்ள. வாங்க மாப்பிள்ள. என்ன முரளி, என்கேஜ்மெண்ட் ஃபிக்ஸ் ஆன உடனே மேரேஜ் லைஃப்க்கு ரெடி ஆயிட்டு இருக்கீங்க போல இருக்கு. கேட்ட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். கங்க்ராட்ஸ். தேங்க் யூ. கங்க்ராட்ஸ்னா. தேங்க்ஸ்மா. கலக்கிட்டேனா உன் கல்யாணத்துக்கு 10 days முன்னாடியே வந்து டேரா போட்டு உன்னை ஸ்மார்ட்டா ரெடி பண்ணணும்னு. அதான் நான் பார்த்தேன். நான் கூட அண்ணன் கல்யாணத்துக்கு தான் ரொம்ப அக்கறைன்னு நினைச்சேன். இப்பதான் தெரியுது ரொம்ப நாள் முன்னாடில இருந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம நல்லா சாப்பிட்டு ஊர் சுத்தலாங்கிற பிளான் அதானே. பண்ணட்டுமே மாப்பிள்ள. என் கல்யாணத்துக்கு என் சிஸ்டர்ஸ் என்ஜாய் பண்ணலன்னா வேற யாரும் என்ஜாய் பண்ண போறா? என்ன முரளி, எங்க இதை எங்க கிட்ட சொல்லிட்டா பேச்சுலர்ஸ் பார்ட்டி கேட்டுருவோமோன்னு இந்த அபாய சங்க அனுப்பி வச்சிட்டீங்களா? என்னாச்சு ரமேஷ்? பிருந்தா ஏதாவது லூஸ் டாக் விட்டாளா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு. பிருந்தாக்காவை பத்தி உனக்கு தெரியாதா? இவர் சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. சரி சரி, உள்ள வாங்க. முரளி, நான் கிளம்புறோம். பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் இவளுக்கு மாஸ்டர் ஹெல்த் செக்அப். 50% ஓவர் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு டெஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கணுமா? ஸோ அது சுகர் லெவலுக்காக. அதான் 1 hour ஹாஸ்பிட்டல் உட்காந்தா ரொம்ப போர் அடிக்கும். பக்கத்துல நீங்க வேற இருக்கீங்க. அப்படியே உங்களை பார்த்து விஷ் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தோம். நாங்க கிளம்புறோம். ஒரு 1/4 கப் காஃபி தைரியமா குடிக்கலாம். ஐ ஸ்வேர். ஜஸ்ட் விஷ் பண்ணிட்டு போலான்னு தான் வந்தோம். நாங்க கிளம்புறோம். சண்டே இன்னைக்கு மீட் பண்ணலாம். அர்ச்சனா, நீ ஏதோ அண்ணன் கிட்ட பர்சனலா ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க. ஏன் இவ்வளவு சைலண்டா இருக்க? என்னம்மா, ஏதாவது கேட்கணுமா? அதுக்கு எதுக்கு ஹெசிடேட் பண்ற? கேளு. சீக்கிரம் கேளுமா. அப்புறம் இந்த வீட்டை தான் உன் பேரை எழுதி வைக்க கேட்கறேன்னு உங்க அண்ணன் நினைச்சு டென்ஷன் ஆயிட போறாரு. அர்ச்சனா, கண்டிப்பா இந்த வீட்டு மேல உனக்கு ரைட்ஸ் இருக்கு. எப்பவுமே 4 பங்கு தான். தாத்தா சொத்துல பேரம் பேத்திக்கு உரிமை இருக்குங்கிற லாக்காக சொல்லல, இங்க இருந்து சொல்றேன். டோன்ட் பி சில்லி முரளி. நான் ஏதோ தமாஷுக்கு சொன்னேன். ஹே கம் ஆன். அண்ணே, இந்த நிச்சயதார்த்தத்துக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ முழு மனசோட சம்மதிச்சிட்டியா? உன் விருப்பத்தோட தானே நடக்குது. என்னம்மா, ஏன் உனக்கு திடீர்னு இப்படி ஒரு டவுட்? இல்லன்னு, பிருந்தாக்காவை நம்பவே முடியாது. தடாலடியா என்ன வேணாலும் அவ நினைச்சது நடக்கணும்னு பண்ணுவா. கோயில்ல பொண்ணு பாக்குற விஷயத்த சொன்னப்போவும் அண்ணன் வரேன்னு சொல்லிட்டாரான்னு 10 தடவை கேட்டேன். கோயில்ல பூம் பூம் மாடு மாதிரி தலையாட்டினா. அப்புறம் தான் தெரிஞ்சது அவ அழுது சிரிச்சதுக்கு நீ ஒப்புக்கு வந்தேன்னு. நீ போனதுக்கு அப்புறம் கோயில் எனக்கு படப்படன்னு ஆயிடுச்சு. அவங்கள எப்படி சமாளிக்க போறோன்னு. அதனாலதான் எதுக்கும் முன்கூட்டியே கேட்டுடலான்னு. உனக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்லிடுனே. யாரோட ஃபோர்ஸ்க்கு நீ பண்ண வேண்டாம். இப்ப கூட சொல்ற, உனக்கு பிடிச்சதா இதெல்லாம் நடக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம். இல்ல யாரோட வற்புறுத்தலுக்கும் நடக்குதுன்னா நானே அகேன்ஸ்டா நிப்பேன். நாளைக்கு உன் லைஃப்ல பிடிக்காத விஷயத்த பண்ணேன்னு ரொம்ப வருத்தப்படுவேன்னு. இத பாரு, இப்ப நீ என் மேல அக்கறை எடுத்து பேசினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஆனா என்னை பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ. நான் எமோஷனல் தான். ஆனா யாருக்காகவும் முட்டாள்தனமா டெசிஷன்ஸ் எல்லாம் எடுக்க மாட்டேன். அந்த பொண்ணு சுப்புலட்சுமியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல வேணான்னு தான் சொன்னேன். ஆனா இந்த சண்டே நடக்க இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் முழுக்க முழுக்க என் சம்மதத்தோட தான் நடக்குது. போருமா? இது போதும்னே. இப்ப நான் நிஜமாவே சந்தோஷமா இருக்கேன். நான் கிளம்புறேன். ஏய், கடைசி வரைக்கும் என் காஃபி டேஸ்ட் பண்ணாமலே எஸ்கேப் ஆறீங்க. எல்லாம் ஒரு சேஃப்டிக்கு தான். காலங்காத்தாலே ரிஸ்க் எடுக்க முடியாதுல்ல முரளி. டேய், இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராஜெக்ட். இதை எடுத்து உன்னால ஹேண்டில் பண்ண முடியும் நம்பிக்கை இருக்கா உனக்கு? பா, அதெல்லாம் ஓகே ஆகும்பா. வணக்கம் மாமா. வாங்க வாங்க உட்காருங்க. வா பிருந்தா, எப்படி இருக்க? நல்லா இருக்கு மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. உங்க வீட்டுக்கார பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அடுத்த தடவை வீட்டுக்கு வரும்போது அவரை கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. சந்தியா, பிருந்தாக்கா வந்திருக்காங்க. குடிக்க ஏதாவது கொண்டு வாமா.
இல்ல அதெல்லாம் எதுவும் வேண்டாம். இந்த பக்கமா ஒரு வேலை இருந்துச்சு, அத முடிச்சிட்டு வீட்டுக்கு போறப்ப சந்தியாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். ம். அத்த, அண்ணா வெள்ளி சீரெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாருன்னு கேள்விப்பட்டேன். ஆமா ஆமா, கொடுத்துட்டு போனாங்க. நானே வெற்றிகரமா வெள்ளி சீர் வந்துடுச்சுன்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டலான்னு இருக்கேன். லக்ஷ்மி, வந்தவங்க கிட்ட என்ன பேசுறதுன்னு இல்லையா? சாரிம்மா, நீ எதுவும் மனசுல வச்சுக்காத. பிருந்தாக்கா, காஃபி எடுத்துக்கோ. சந்தியா, நீ உங்க அக்காவை உன் ரூம் கூட்டு போமா. அவங்க இருந்தான்னா ஃப்ரீயா பேச மாட்டா, காஃபி கூட குடிக்க மாட்டா போல இருக்கு. நீ கூட்டிட்டு போ. சரிங்க மாமா, வாக்கா. என்னடி இது? உன் அத்தை புடவை கட்டின நம்பியார் மாதிரி கடிச்சு கொதறாங்க. இதுக்கு ஏன் மாமியாரே பெட்டர் போல இருக்கு. ஐயோ அக்கா, கொஞ்சம் மெதுவா பேசுக்கா. அவங்க காதுல விழுந்துச்சு, இதுக்கு ஒரு சண்டைய ஆரம்பிச்சிருவாங்க. அம்மாடி, என்னால ஒரு 10 நிமிஷம் அவங்களோட உட்கார முடியல. நீ எப்படி நாள் பூரா பொறுத்துக்கிட்டு இருக்க? அக்கா, இப்ப நீ அவங்கள பத்தி எதுவும் பேச வேண்டாம். நீ முதல்ல வந்த விஷயத்த சொல்லு. எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். அண்ணனுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. எனக்கா சொல்ற? நிஜமாவா? முரளி அண்ணன் சம்மதிச்சிட்டாரா? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. சந்தோஷமா இருக்காதா பின்ன? யார் ஆரம்பிச்சது? எத்தனை பிரச்சனை வந்தாலும் முடிக்காம இருப்பேனா? பொண்ணு யார் தெரியுமா? கோயில்ல நாங்க ஏற்கனவே பார்த்தோமே, அந்த சுப்புலட்சுமி தான். நீ தான் இன்னைக்கு வரல, அதான் சேர்த்து வச்சு ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போறியே. இப்ப நான் உன்னை தனியா கூப்பிட்டு இந்த விஷயத்தை ஏன் தெரியுமா சொன்னேன்? வர ஞாயிற்றுக்கிழமை முறைப்படி அவங்க வீட்டுக்கு போய் நிச்சயதாமலம் பண்ண போறோம். இதுல வீட்டு பெரியவங்க ரிலேட்டிவ்ஸ்னு யாரையுமே கூப்பிட போறது இல்ல. அண்ணன் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுச்சு, நிறைய பேர் வேண்டாம், ரொம்ப சிம்பிளா நாம மட்டும் இருந்தா போதும்னு. இதுல பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு வருத்தம் தான். ஏன்னா அவங்க பெரிய ஹோட்டல்ல வச்சு இந்த விசேஷத்தை நடத்தணும்னு சொன்னாங்க. நானும் அண்ணன் கிட்ட எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், மாட்டேன்ட்டாரு. கல்யாணத்தை வேணா அவங்கள கிராண்டா வச்சுக்க சொல்லுங்கன்னு சொல்லிடுச்சு. அதனால நம்ம சிஸ்டர்ஸ் 3 பேரு, அவங்க வீட்டுக்காரங்க 3 பேர் மட்டும்தான் ஞாயிற்றுக்கிழமை போறோம். 100 சவரனுக்கு மேல போடுறாங்க. பொண்ணும் படிச்சிருக்கு, நல்ல கோதுமை நேரம். அண்ணனுக்கு ரொம்ப மேட்சிங்கா இருக்கும். என்னடி, நான் சொல்றத கேட்டு நீ சந்தோஷத்துல துள்ளி குதிப்பன்னு பார்த்தா சீரியஸா இருக்க? அது எப்படிக்கா பெரியவங்களை கூப்பிடாம ஒரு விசேஷத்தை வைக்கிறது? என் மனசுக்கு என்னவோ சரியா படல. நான் வேணும்னா அண்ணன் கிட்ட பேசட்டுமா? ஏன் அத்தை மாமாக்காக மட்டும் நான் இதை சொல்லல. அர்ச்சனா அக்காவோட அத்தையும் மாமாவும் முரளி அண்ணன் மேல ரொம்ப பிரியமா இருப்பாங்க. இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்க மனசு வருத்தப்படுவாங்கக்கா. உன் அத்தை வேணா வருத்தப்படலாம், வயிறு எரியலாம். நேத்துதான் அர்ச்சனா வீட்டுக்கு போய் விஷயத்த சொன்னேன், ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எதுக்கு வேணா கூட்டத்தை சேர்க்கணும்னு பெரிய மனுஷ தன்மையா சொல்லிட்டாங்க. இல்லக்கா, எனக்கு என்னவோ என் அத்தை பிரச்சனை பண்ணுவாங்களோன்னு தோணுது. இது என்னடி கதையா இருக்கு? உன் ஹஸ்பண்ட் இதை தட்டி கேட்க மாட்டாரா? சரி விடு, எப்படியும் எனக்கும் அவங்களுக்கும் 7ஆம் பொருத்தம் தான். அவங்க என்ன தப்பா நினைச்சா கூட பரவாயில்ல. வா போலாம். என்னங்க மாமா எங்கங்க? அவர் வாக்கிங் போயிருக்காரு. சரி வரேங்க. சரிங்க, பாத்துக்கோ. சந்தியா, நான் கிளம்புறேன். பாத்து போக்கா. சந்தியா, அத்தை, என்னது இது? அன்னைக்கு என்னமோ நான் சொன்னப்போ பெருசா அழுது புலம்புன. உங்க குடும்பத்துக்கு பெரியவங்க கிட்ட மரியாதையும் மதிப்பும் காட்ட தெரியாதுன்னு சொன்னல. பாரு, உங்க அக்கா அதை ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டா. இந்த மாதிரி விசேஷத்துக்கு எப்படி சொல்லணும், சம்மந்தி முறை, இது எதுவுமே தெரியாம நடக்கிற இந்த விசேஷத்துக்கு நீயும் என் பிள்ளையும் போக கூடாது சொல்லிட்டேன். அண்ணன் பொதுவாவே
லயன்ஸ் கிளப் ஆர்கனைஸ் பண்றது எல்லாமே பிளட் டொனேஷன் கேம்ப் மாதிரி தான் நிறைய நடத்துவாங்க. பட் திஸ் இஸ் டிஃபரெண்ட். கிட்ஸ் ஹெல்த் கேம்ப்ங்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு. We must appreciate this and we are very happy to be associated with this camp. Thanks for your compliments. ஆன்ட்டி இப்ப வந்துருவாங்கல? இங்க பக்கத்துல சென்ட் ஜான் ஸ்கூல்ல பிரின்சிபலோட 4:30க்கு அப்பாயின்ட்மெண்ட் இருக்கு. அவர் கொஞ்சம் பிரிட்டிஷ் டைப். ரொம்ப பஞ்சுவலா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாரு. இங்க பக்கத்துல தான் போயிருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. ஓகே சார். வர ஃப்ரைடே அன்னைக்கு ஹோட்டல் லீ மெரிடியன்ல மீட்டிங் வச்சிருக்கோம். கிரண் பேடி தான் தலைமை தாங்குறாங்க. ஓ. விமென்ஸ் ரோலிங் டுடேஸ் இந்தியா தான் டாபிக். மேடம் அதுல ஒரு ஸ்பீச் கொடுத்தா நல்லா இருக்கும். ஃப்ரைடே அவங்க ஃப்ரீயா இருக்காங்களா? அவங்களால வர முடியுமா சார்? இந்த ஃப்ரைடே தானே? as of now ஆண்டி அன்னைக்கு ஃப்ரீயா தான் இருக்காங்க. ஒன்னும் வெளியில போற ப்ரோக்ராம் எதுவும் இல்ல. கண்டிப்பா வருவாங்க. அப்ப நீங்க அவங்க கிட்ட சொல்லி ஸ்பீச்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. நாங்க கிளம்புறோம். நான் அப்புறமா அவங்க கிட்ட போன்ல பேசிக்கிறேன். சரி வாங்க. வாங்க. இதோ வந்துட்டாங்களே. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இங்க காலனி அசோசியேஷன்ல சின்னதா ஒரு ப்ராப்ளம். அதனால தான் நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சாரி. ஏங்க இவங்களுக்கு ஏதாவது சாப்பிடுறதுக்கு கொடுத்தீங்களா? வந்த உடனே கேட்டனே, ஒன்னும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அப்படியா? சொல்லுங்க, என்ன விஷயம்? ஏதாவது முக்கியமான வேலையா? ஆமா, வந்தோன்னா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? இல்ல, சார் கிட்ட விஷயத்த சொல்லிட்டோம். பிரின்சிபல் ஒருத்தரை பார்க்கணும், அதான். வர ஃப்ரைடே லீ மெரிடியன்ல ஒரு மீட்டிங் இருக்கு. கிரண் பேடி தான் சீஃப் கெஸ்ட். ஓ, வெரி குட். ரொம்ப நல்லா பேசுவாங்களே, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஆமா மேடம், அன்னைக்கு விமென்ஸ் ரோல் இன் டுடேஸ் இந்தியாங்கிற டாபிக்ல நீங்க பேசணும். நீங்க ஃப்ரைடே ஃப்ரீ தான், கண்டிப்பா வருவீங்கன்னு சார் சொன்னாரு. என்னைக்கு சொன்னீங்க? இந்த ஃப்ரைடேவா? ஆமா மேடம். दिमाग नहीं है क्या बेवकूफ? आपका मालूम नहीं है क्या मैंने शुक्रवार क्या करती हूँ? சாரிங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த ஃப்ரைடேனால எங்கேயும் வர முடியாது. அது என்னன்னு தெரியாம அவர் உங்ககிட்ட கமிட் பண்ணிட்டாரு. நீங்க எனக்கு பதிலா வேற யாரையாவது கூப்பிடுங்களேன். வேணும்னா என்னை விட பெட்டரா பேசுறவங்கள நானே உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி தரேன். ப்ளீஸ். சாரி மேடம், நீங்க வந்தா நல்லா இருக்கும். ஆமா மேடம், நம்ம ஸ்டேட் லெவல்ல இந்த மாதிரி டாபிக்ல நீங்க நல்லா பேசுவீங்க. வர சீஃப் கெஸ்ட் முன்னால எங்களுக்கும் பெருமையா இருக்கும். அதனாலதான் உங்களை ஃபைனல் பண்ணோம். மேடம், ஃப்ரைடே ஈவினிங் 7 o'clock தான் ஃபங்க்ஷன். ஒரு 2 hours நீங்க வந்தீங்கன்னா போதும். கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. சாரி, என்னால 2 hours இல்ல, 2 minutes கூட அன்னைக்கு என்னால வர முடியாது. அன்னைக்கு என்னால எதுவுமே பண்ண முடியாது. சாரி, நீங்க கிளம்புங்க. பாரதிமா, சாரி, ஞாபகம் இல்லை. முரளி, ஹே சந்தியா குட்டி, எப்பமா வந்த? வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. அண்ணா, கங்க்ராட்ஸ். விஷயத்தை கேள்விப்பட்டதும் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. கங்க்ராட்ஸ் முரளி. அது எப்படி கரெக்டா உங்க கண்ணை முடிச்சு சந்தியான்னு கண்டுபிடிச்சிங்க? ரொம்ப சிம்பிள் நந்து. சந்தியா அந்த வீட்டு கடைக்குட்டி. துருத்துருன்னு விளையாடிட்டு இருப்பா. ஆனா மற்ற 2 சிஸ்டர்ஸ் அளவுக்கு வால் கிடையாது. அதனால தான் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன். உங்க அலையன்ஸ் கன்ஃபார்ம் ஆன விஷயத்த பிருந்தா வந்து சொன்னதுலேருந்து சந்தியாவுக்கு பிடிக்க முடியல. அப்படி ஒரு சந்தோஷத்தை கல்யாணம் ஆன நாள்லேருந்து அவகிட்ட நான் பார்க்கவே இல்லை. எனக்கு எப்பவுமே ஒரு பழக்கம், ஹாப்பியா இருந்தா, சந்தோஷமா ஒரு நியூஸ் கேட்டா அதை உடனே செலிப்ரேட் பண்ணணும். ஷாப்பிங் மால் போய் பிடிச்சதை வாங்கணும்.
ஏதாவது படம் பார்க்கணும், நல்லா சாப்பிடணும். அப்பதான் எனக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே வரும். சந்தியா முகத்துல தெரிஞ்ச சந்தோஷத்தை பார்த்ததுமே நான் முடிவு பண்ணிட்டேன், இது அவ லைஃப்ல மறக்க முடியாத அளவுக்கு செலிப்ரேட் பண்ணிடலான்னு. அப்போ அதுக்கு என்ன பண்ணலான்னு திங்க் பண்றப்போ எனக்கு உங்க ஞாபகம் தான் வந்தது. அவ என் கூட வந்தானா அவ முகத்துல ஒரு 60-70% சந்தோஷம் இருக்கும். இதுல நீங்களும் வந்து சங்கமா ஆயிட்டீங்க வச்சுக்கோங்களேன், 100க்கு 100% ஆயிடும்ல. அதான் சீக்கிரம் வீட்டுக்குள்ள போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வாங்க. நந்து, நான் எதுக்கு? நீங்கள் 2 பேரும் கப்பலாக போய் என்ஜாய் பண்ண தான் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக சிவாவோட சேர்ந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன உடனே மாப்பிள்ளைங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பார்ட்டி ஒன்று பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன உடனே மாப்பிள்ளைங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஒரு பார்ட்டி ஒன்று பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஏமா அப்படி முறைக்காத. ஆக்சுவலாக இந்த பார்ட்டிக்கு முன்னாடி சிஸ்டர்ஸோட சேர்ந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்டி, ஓகேவா? அண்ணா, நீ அந்த பார்ட்டி தரதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீ Dress மாத்திட்டு வரியா, இல்ல உன்னை அப்படியே நானும் இவரும் லக்கேஜ் மாதிரி தூக்கிட்டு கார்ல போட்டு போயிடுவோம். என்ன சொல்ற? என்ன மாப்பிள்ள இது? சாதுவா இருந்த என் சந்தியாவை லேடி தாதா மாதிரி ஆக்கிட்டீங்க. இவ்வளவு கட்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா ஐபிஎஸ் எழுதி வச்சிருப்பேனே. தமிழ்நாட்டுக்கு ஒரு வைஜெயந்தி ஐபிஎஸ் மிஸ் ஆயிடுச்சு. முரளி, நீங்க இப்படியே பேசி நேரத்தை ஓட்டிடலான்னு பாக்குறீங்களா? இப்ப போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரீங்களா, இல்ல சந்தியா சொன்ன மாதிரி பண்ணிட்டுமா? நந்து, சொல்றத கேளுங்க. நீங்க 2 பேரும் போயிட்டு வாங்க, நான் வேணா இன்னொரு நாள். சந்தியா, அப்ப நாமளும் போக வேணாம், வீட்டுக்கு போலாம். சரி முரளி, அப்ப நாங்க கிளம்புறோம். நந்து, என்ன இது சின்ன பிள்ளைத்தனமா? இப்ப நான் கண்டிப்பா வரணுமா? போங்க முரளி, கிளம்புங்க, டைம் ஆகுதுல. அண்ணா ப்ளீஸ். 2 minutes. என்னங்க, ம், முரளி என்ன என்கேஜ்மெண்ட் விஷயத்துல அத்தை கொஞ்சம் வருத்தமா இருப்பாங்க போல இருக்கே. சண்டே அன்னைக்கு யாரும் போக வேணாம்னு சொல்லிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. அம்மா எதுக்கு அப்படி சொல்லணும்? இது என்ன கல்யாணமா என்ன? என்னடா நம்மள கூப்பிடலன்னு வருத்தப்படுறதுக்கு? சும்மா ஃபார்முலா பொண்ணை பார்த்து பேசி கன்ஃபார்ம் பண்ண போறாங்க. இதுக்கு எதுக்கு அனாவசியமா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு? அதுக்காக ஹோட்டல்ல சாப்பாடுன்னு அரேஞ்ச் பண்ணி வெட்டி செலவு தானே. அந்த பணத்தை பொண்ணோட பிக்ஸட் டெபாசிட்ல போட்டா அவங்களுக்கு ஃபியூச்சர்ல உதவும்ல. என்ன கேட்டா முரளி சொல்ற மாதிரி சிம்பிளா என்கேஜ் பண்றதுதான் பெஸ்ட்னு சொல்வேன். எனக்கு என்னவோ மனசுக்குள்ள அத்தை நிச்சயம் ஏதாவது சொல்லுவாங்களோன்னு தோணுதுங்க. அப்படி ஏதாச்சும் நடந்து நம்ம போகலன்னா அண்ணன் ரொம்ப வருத்தப்படுங்க. ஹலோ, இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம உனக்குள்ள பிரஷர் ஏத்திக்கிற? அம்மா விஷயத்த சுத்தமா மறந்துரு, அத நான் பாத்துக்கிறேன். இப்போ நாம முரளி கல்யாணம் ஃபிக்ஸ் ஆக போறத கிராண்டா செலிப்ரேட் பண்ண போறோம். சரி, உங்க அண்ணன் ரெடி ஆகி வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. லேடிஸே பெட்டர்னு சொல்ற அளவுக்கு ஆக்கிடுவார் போல இருக்கே. போலாமா? அப்பா, இப்பவாது வந்தீங்களே. இன்னும் 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தீங்க, நான் நின்னுக்கிட்டே தூங்கியிருப்பேன். அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. மகாப்பிளக்கெல்லாம் வந்துடுச்சு. சந்தியா, போய் அண்ணன் பக்கத்துல நில்லு. முரளி என்கேஜ்மெண்ட் செலிப்ரேஷனை போட்டோவோட ஆரம்பிச்சிடலாம். வாமா. ஸ்மைல் ப்ளீஸ். கிட்டவா. என்னதான் பணம் 1000-2000 செலவு பண்ணி ஹோட்டல் சினிமான்னு போனாலும் இந்த மாதிரி கோவிலுக்கு வந்து சாமிய பார்த்து இந்த பிரகாரத்துல உட்கார நிம்மதி இருக்கே, அது எங்கேயுமே வராது இல்லங்க. அது அவங்க மனசு பொறுத்தது வித்யா. நீங்க அடிக்கடி ஹோட்டல் சினிமான்னு போறவங்க, அதனால அங்க போய் எல்லாத்தையும் நிறைய தடவை பார்த்ததுல போர் அடிக்கலாம். ஆனா இங்க இருக்கிற ஸ்டார் ஹோட்டல ரோட்ல இருந்து பாக்குறவங்களுக்கு உள்ள போய் சாப்பிடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நல்லா தான் என்ஜாய் பண்ணுவாங்க. இதுதான் பணம் இருக்கிறவங்களுக்கும் பணம் அளவா இருக்கிற மிடில் கிளாஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். இத சொன்னா புரியாது, அவங்க இடத்துல இருந்து பார்த்தாதான் புரியும்.
பசி ஏப்பத்துக்கும் புளி ஏப்பத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். நிறைய அனுபவசாலி மாதிரி பேசுறீங்க பிருந்தா. சண்டே சுப்லட்சுமியை பாக்குற விஷயத்த உங்க சிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லிட்டீங்களா? என்ன சொன்னாங்க? சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கு? கஷ்டப்பட்டு அலைஞ்சு தெரிஞ்சதெல்லாம் நான் தானே. அவங்க ஒண்ணு சொல்லல, சண்டே வரேன்னு சொல்லிட்டாங்க. அண்ணன் வேற யாரையும் கூப்பிட வேணாம்னு சொன்னதால சந்தியா மாமியார் மட்டும் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டாங்க. மத்தபடி எங்க சைடுல எந்த ப்ராப்ளமும் இல்ல. அவங்க வீட்டுக்கு அதுக்கப்புறம் போயிருந்தீங்களா? நானே இது விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன்.